வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆழ்வார்களை பெருமைப்படுத்திய அச்சுதனின் பெருமையைத்தான் பேசப்போகிறோம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். இப்படி தமிழில் ஒரு சொற்றொடர் உண்டு. அந்த கதையை பார்ப்போமா? சூரியன் அஸ்தமித்து விட்டது. வானம் இருண்டு மழை பெய்ய போகின்றது. பளீர் பளீர் என்று மின்னல் வெட்டுகின்றது. திருக்கோவலூரில் ஒரு வீட்டு வாசலில் ஒருவர் நின்று கொண்டு இரவில் படுத்துக்கொள்ள இடம் வேண்டுமென்று கேட்கின்றார். வீட்டுக்காரர் அந்த வீட்டின் ஒடுக்கமான இடைக்கழியை ஒடித்து கொடுத்து இதில் ஒருவர் படுக்கலாம் என்று சொல்லிவிட்டு போகிறார். வந்தவரும் படுத்துக்கொள்கிறார். வெளியே மழைக்காற்று ஸ்லீர் என்று வீசுகின்றது. வேறொருவர் வாசலில் வந்து நிற்கிறார். படுத்துக்கொள்ள இடம் கிடைக்குமா என்று கேட்கிறார். இடைக்கழியில் படித்திருந்தவர், இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் என்று சொல்லி அவருக்கும் இடம் கொடுக்கிறார். இருவரும் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வெளியே பெரும் மழையும் காற்றும் கலந்து அடிக்கின்றது. அப்போது இன்னொருவர் ஓடி வந்து, தமக்கும் இடம் கிடைக்குமா என்று கேட்கிறார். இடைக்கழியில் இருந்த இருவரும், ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று சொல்லி அவரையும் அழைக்கிறார்கள். மழையும் விடாது கொட்டுகின்றது. உள்ளே நின்று கொண்டிருக்கும் மூவரும், நீர் யார், நீர் யார் என்று அன்போடு ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்கிறார்கள். இவர்களில் ஒருவர் பொய்கையார் என்கிற பக்தி மாமணி, இன்னொருவர் பூதத்தாழ்வார் என்று பெயர் பெற்ற பரம பக்தர், இன்னொருவர் பக்தி பைத்தியம் என்றே பெயர் பெற்ற பேயாழ்வார். இப்போது ஒருவரை ஒருவர் தெரிந்து அளவலாவிக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட பாகவத சிகாமணிகள் கூடிவிட்டால் வேறு என்னதான் பேச முடியும்? பகவானுடைய கல்யாண குண வைபவத்தையே புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது என்ன முன்னில்லாத நெருக்கம்? நாலாவது பேர்வழி யாரோ ஒருவர் எப்படியோ அங்கு வந்து தங்களுக்கிடையே புகுந்து நெருக்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றுகின்றது. என்ன ஆச்சரியம்! நம்மை தவிர இங்கே இப்படி வந்து நிற்கிறவர் யாரோ? ஆனால் அந்த இருட்டிலும் மழையிலும் தீபம் கிடைப்பதற்கு வழியில்லை. இந்த நிலையில் பொய்கையாழ்வார் ஒரு தீபம் கொண்டு வருகிறார். அது எப்படிப்பட்ட தீபம் தெரியுமா? வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று. பாலசூரியன் ஜொலித்து எழும்போது கிழக்கே தகதகவென்று ஒரு தீபச்சிகை போல் தோன்றுகின்றதல்லவா? அப்போது பார்க்க வேண்டும் சமுத்திரத்தை. இது தீபத்திற்கு நெய் போலவும் இதற்கு பூமி ஒரு விளக்கு தகழி போலவும் காட்சியளிக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும் போதெல்லாம் இப்படி செய்திருக்கிறானே ஈஸ்வரன் என்கிற ஈடுபாடு பொய்கையாழ்வாருக்கு ஏற்படும். இந்த அழகையும் ஒளியையும் பார்த்து பார்த்து ஈஸ்வரனுடைய அழகும் ஒளியும் இப்படித்தான் இருக்குமோ என்று ஆச்சரியப்படுவார். உதயசூரியன் அவனுடைய சக்கராயுதத்தை நினைவிற்கு கொண்டு வரும். உடனே இறைவனை வாழ்த்தியதும் துன்ப சமுத்திரம் விலகி எங்கேயோ போய்விட்டது போல அவருக்கு தோன்றும். இக்காட்சியை இப்போது ஞாபகப்படுத்தி கொண்டு பாடுகின்றார் பொய்கையாழ்வார். சரி, இந்த பாட்டை இவர் பாடியதும் இருட்டறை ஒன்றில் பளிச்சென்று திரை விலகி வெளிச்சம் உண்டானது போல் இருக்கின்றது அவர்களுக்கு. இப்போது பூதத்தாழ்வார் வேறொரு விளக்கை ஏற்றுகின்றார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். பொய்கையாழ்வார் பூமியை விளக்கு தகழியாக கொண்டார். பூதத்தாழ்வாரோ தம்முடைய அன்பையே தகழியாக்குகின்றார். அவர் சமுத்திரத்தை நெய்யாக்கினார். இவரோ தம்முடைய உள்ளத்தின் உள்ளே சமுத்திரம் போல் பொங்கிக் கொண்டிருக்கும் பக்தியையே நெய்யாக்குகிறார். அவர் சூரியனை விளக்கொளியாக கற்பனை செய்தார். இவரோ உருகிக் கொண்டிருக்கின்ற தம்முடைய சிந்தையை திரியாக்கி ஞானத்தையே தீபச்சுடராக்குகின்றார்.
இருவரும் ஏற்றி வைத்த ஞான தீபத்திலே அது என்ன ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம்! அக்னி கோடானு கோடி கொழுந்துகள் விட்டு கிளம்புகின்றது. இப்போது எங்கும் ஒரே ஜோதி வெள்ளம். இரவு பகல், இன்று நாளை என்கிற கால வரையறைகளை எல்லாம் கடந்து பாயும் அந்த வெள்ளத்தில் நடுவிலே ஒரு சுழி. அந்த சுழியிலிருந்து எழுகின்றது ஓர் உருவம். அதன் முகத்திலிருந்தும் கண்களிலிருந்தும் எல்லையற்ற தேஜோமயமாய் பொங்குகிறது அழகு வெள்ளம். கல்யாண குணங்கள் எல்லாம் அந்த மேனியில் திவ்ய வஸ்திர திவ்யாபரணங்களாகி ஒன்றுக்கொன்று அழகாலும் ஒளியாலும் விஞ்சி கிடக்கின்றன. நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து ஓர் ஆரமாய் கிடக்கின்றன அந்த மார்பிலே. இப்போது அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் ஒரு நீல மேகம் போல் காட்சியளிக்கின்றது. மேகத்தின் இடையே மின்னல் கொடி போல தோன்றிய லட்சுமியின் மேனி ஒரு சமயம் ஸ்வர்ணமயமாகவும் ஒரு சமயம் நவரத்தின கசிதமாகவும் ஜொலிக்கின்றது. இப்படிப்பட்ட அதி அற்புதமான தோற்றத்தை கண்டதும் அதீதமான ஓர் உணர்ச்சி உண்டாகின்றது அந்த மூவருக்கும். பக்தர்கள் மத்தியில் வாசம் செய்யும் இஷ்டமூர்த்தி தானே நான்காவது ஆளாக வந்தான் என்று தெரிந்து கொண்டதும் அவர்கள் பேரின்ப வெள்ளத்தில் ஆழ்ந்து போகிறார்கள். சரி, பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் உதவிய ஞான வெளிச்சத்திலே அந்த ஞானானந்த சொரூபத்தை கண்டு அனுபவிக்கின்றார் பேயாழ்வார். நெஞ்சமெனும் உட்கண்ணாலே பார்த்து அந்த அனுபவத்தை திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், எண்ணாழி வண்ணன் பால் இன்று என்று தன்னுடைய அன்பை பொழிந்து பாடி மகிழ்கிறார். அந்த அனுபவ ஆனந்தத்தால் மூவரும் மயிர்கூச்செறிந்து கண்ணீர் நீர் சொரிய நெகிழ்ந்த உள்ளத்தோடும் பரவச தொனியோடும் அமிர்த பிரவாகமான இசையோடும் இரவெல்லாம் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அந்த செந்தமிழ் பாடல்களை அந்த பெருந்தமிழர்கள் வாயிலாக கேட்க வேண்டும் என்றுதான் எம்பெருமானே அப்படி நேரில் வந்தான் போலும். இப்படி இறைவனால் அருளப்பெற்ற இந்த மூவரையும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவர்களுடைய பாடல்கள் திவ்ய பிரபந்தத்தில் இயற்பா எனும் பகுதியில் 3 அந்தாதிகளாக சேர்க்கப்பட்டுள்ளன. முதல் ஆழ்வார்களை குறித்த கதை எவ்வளவு ரசமாகவும் அர்த்தபுஷ்டி உள்ளதாகவும் இருக்கின்றது பாருங்கள். சுயநலமற்ற புண்ணிய புருஷர்களில் 3 பேர் ஓரிடத்தில் கூடினாலும் அங்கே அவர்களிடையே ஈஸ்வர சக்தி விளங்குகின்றது. நல்ல காரியத்திற்கு பெருங்கூட்டம்தான் கூட வேண்டும் என்பதில்லை. உண்மையான அன்பு நிறைந்த 3 இதயங்கள் கலந்து கொண்ட போதிலும் எப்படிப்பட்ட இருட்டிலும் வெளிச்சம் ஏற்படுவது நிச்சயம். கடவுள் அந்த அன்பர்களை கைவிடவே மாட்டாராம். ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். என்ன ஒரு செய்தி! சாமானியர்களுக்கு இது பங்கில்லையா? விருந்தாளிகளை வரவேற்று உபசரிப்பதிலும் இதுதானே லட்சியம். ஆழ்வார் கதையல்லவா? இதன் ஆழத்தில் வேறு ஏதாவது பொருள் கிடைக்கின்றதா என்று பார்ப்போமா? பாவரும் தமிழால் பேர் பெரு பணுவல் பாவலர் பாதிநாள் இரவில் மூவரும் நெருக்கி மொழிவிளக்கு ஏற்றி முகுந்தனை தொழுத நன்னாடு என்று இந்த கதையையும் கதை பிறந்த நாட்டையும் பாரதம் பாடிய வில்லிபுத்தூராரின் குமாரரான வரம் தருவார் வாயார புகழ்ந்து பாடுவதை கேட்கலாம். ஓகே மக்களே, இதுவரை ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்கிற சொற்றொடரோடு நாராயணனின் புகழையும் நாம் கேட்டோம் அல்லவா? மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.